Jehovah Hosinu. வருஷத்தில் 2 ஞாயிறு முக்கியமானது. ஒன்று குருத்தோலை ஞாயிறு, இன்னொன்று உயிர்த்தெழுந்த ஞாயிறு. இன்னைக்கு நம்ம குருத்தோலை ஞாயிறு குறித்து தான் பார்க்க போறோம். குருத்தோலை பயணத்தை குறித்து 4 சுவிசேஷங்களிலும் நாம் காணலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 20 முதல் 44 இயேசு ஊழியத்தின் கடைசி நாட்களில் இந்த பயணத்தை மேற்கொண்டார் என்று கூறப்படுகிறது. இந்த ஊர்வலம் ஒலிவ மலையில இருந்து பெத்சாய்தா பட்டணத்தின் வழியாக எருசலேமின் தேவாலயத்திற்கு இயேசு செல்வதாகும். இந்த பயணம் எதற்கென்று சீஷர்களால் அறிய முடியவில்லை. இதனுடைய முக்கியத்துவமும் அவங்களுக்கு புரியவில்லை. இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள் என்று யோவான் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. பெத்சாய்தாவுக்கும் எருசலேமுக்கும் உள்ள தூரம் 5 கிலோமீட்டர் ஆகும். இதுவரை இயேசு தமது ஊழியத்தில் நடந்தே சென்றாங்க. இப்பொழுது முதன்முறையாக கழுதை குட்டியின் மேல் பவனி வராங்க. இது பிதா திட்டமிட்ட காரியம். இதை கர்த்தர் 500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லியிருக்காங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்று சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. அதன்படி இயேசு பெத்தானியாவை சமீபித்த போது தம்முடைய சீஷர்களில் 2 பேருக்கு ஒரு வேலை கொடுக்கறாங்க. எந்த சீஷர்களுக்கு அந்த வேலைய கொடுத்தாங்க என்று பெயர் குறிப்பிடப்படவில்லை. இயேசு அவங்க கிட்ட சொல்லறாங்க, ஊரின் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போய் இதுவரை ஒருவரும் ஏறாத கழுதை குட்டி கட்டியிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். கழுதை குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று இயேசு சொல்லியிருப்பாங்க. கழுதைகள் அந்த காலத்தில் ஐஸ்வர்யவான்களிடம் அதிகமாக இருக்கும். ராஜாக்கள் அதில் ஏறி செல்வார்கள். யுத்தத்தில் ஜெயித்து வெற்றி பெற்றவர்கள் குதிரையில் ஏறி ஊர்வலம் வருவாங்க. சமாதானத்தோடு வருகிறவர்கள் கழுதையின் மேல் ஏறி வருவாங்க. இயேசு வெற்றியுடன் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருவார் என்று வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. சீஷர்கள் கழுதையை இயேசுவிடம் கொண்டு வந்தாங்க. தங்களுடைய வஸ்திரங்களை அந்த கழுதையின் மேல் போட்டு அதன் மேல் இயேசுவை ஏற்றினாங்க. கழுதை இயேசுவை சுமந்தது போல நாமும் இயேசுவின் கட்டளைகளை, இயேசுவின் சுவிசேஷத்தை சுமந்து சென்று பிறருக்கு அறிவிக்க வேண்டும். இயேசு போகிற வழிகளெல்லாம் தங்கள் வஸ்திரங்களை விரிச்சாங்க. இது எதை குறிக்கிறது என்றால் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13 ஏகு ராஜாவாகிற போது ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை விரித்து எக்காலம் ஊதி வரவேற்றாங்க. அதபோல சமாதானத்தின் ராஜாவாகிய இயேசுவை தங்கள் வஸ்திரங்களை வழிகளெல்லாம் விரித்து அழைத்து சென்றாங்க. இயேசுவின் எளிமையான தாழ்மையான இந்த பிரவேசம் அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதல்ல என்பதையும், அவர் உலக சாம்ராஜ்யத்தை அதிகாரத்தோடும் வன்முறையோடும் ஆட்சி செய்ய வரவில்லை என்பதையும் நமக்கு காண்பிக்கிறது. சீஷர்கள் 70 பேருடன் ஆரம்பித்த இந்த ஊர்வலம் எண்ணற்ற ஜனங்களுடன் தொடர்ந்து சென்றது. அந்த ஊர்வலத்தில் 4 விதமான கூட்டத்தார்கள் சென்றாங்க. ஒரு கூட்டத்தார் இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பியதையும் குருடர்களை பார்வையடைய செய்ததையும் பார்த்த ஜனங்கள். 2வது ரோமர்களின் கீழாட்சி வந்ததால் அவர்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டாம் என்றும் பன்றி இறைச்சியை சாப்பிட வேண்டும் என்று வேண்டாதவைகளை கட்டாயப்படுத்தினாங்க. எனவே இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று விரும்பின ஒரு கூட்டம். 3வதாக மத தலைவர்கள் இயேசுவை ஜனங்கள் உயர்த்தியதனால தங்களுக்கு கிடைக்கும் மதிப்பு இயேசுவுக்கு போகிறதே என்று
பொறாமையால பின்தொடர்ந்த கூட்டம். நான்காவதாக இயேசுவை நேசித்தவர்கள், அவரை நெருங்கி சென்ற கூட்டம். அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு தேவனை புகழ்ந்து ஓசனா பாடினார்கள். ஓசனா என்றால் இயேசுவை இரட்சியும் என்று பொருள். சந்தோஷம் வந்தால்தான் ஆரவாரம் வரும். அவர்கள் இயேசு செய்த சகல அற்புதங்களையும் கண்டதால் சந்தோஷத்தோடு ஆர்ப்பரிச்சாங்க. கூட்டத்தில் வந்து கொண்டிருந்த பொறாமை பிடித்த பரிசேயர்களில் சிலர் இயேசுவை புகழ்ந்து ஓசனா பாடி இயேசுவே இரட்சியும் என்று கூக்குரலிட்டதை பார்த்து, போதகரே, உம்முடைய சீஷர்களை அதட்டும் என்று கூறினாங்க. அதற்கு இயேசு, இவர்கள் கூப்பிடாவிட்டால் கல்லுகள் கூட கூப்பிடும் என்று அவங்களுக்கு பதில் கொடுத்தாங்க. அதன் பின்பு எருசலேம் நகரத்தை நெருங்கிய போது எருசலேமை பார்த்து அதற்காக இயேசு கண்ணீர் விட்டாங்க. இதற்கு முன் வேதத்தில் இயேசு லாசரு இறந்தபோது கண்ணீர் விட்டதை பார்த்தோம். இயேசு இங்க கண்ணீர் விட்டதற்கு காரணம், அந்த நாள்ல இருந்து சுமார் 40 ஆண்டுகளுக்கு பின் நடக்க போவத அவர் அறிந்திருந்ததால அதை நினைத்து கண்ணீர் விட்டாங்க. கொஞ்ச நாளிலேயே இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டாங்க, உயிர் தெழுந்தாங்க, பரமேறி சென்றாங்க. இதற்கப்புறம் 35 ஆண்டுகளுக்கு பின் கிபி 70ஆம் ஆண்டில் இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. ரோம படையினரால எருசலேம் முற்றுகையிடப்பட்டு அங்கு இருந்தவர்களில் லட்சக்கணக்கான பெயர் பட்டினியால இறந்தாங்க. இறந்த சடலங்கள் மதிலுக்கு வெளியே எறியப்பட்டன. ரோம தளபதியான தீத்துவின் சேனை எருசலேம் ஊருக்குள்ள நுழைந்தவுடன் அநேகரை கொன்று குவிச்சாங்க. சுமார் 1,00,000 பெயர் சிலுவையில் அறையப்பட்டாங்க. சுமார் 1,00,000 பெயர் அடிமைகளாக விற்கப்பட்டாங்க. வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் சுமார் 40,000 பெயர் மட்டுமே துரத்தப்பட்டாங்க. ஒரு சிலர் கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டாங்க. மொத்தம் 11,00,000த்திற்கு மேலான யூதர்கள் மடிந்தாங்க. யூதன் ஒருவனும் எருசலேமில் கால் வைக்க கூடாது என்று தீத்துவால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இயேசுவை போல எருசலேமை பார்த்து மிகவும் அழுதது எரேமியா தீர்க்கதரிசி. குருத்தோலை கொண்டாடுவது நல்லது. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9 கூறியது போல பரலோகத்தில் நாம் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் மிகுந்த சத்தத்துடன் தேவனை நோக்கி துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்த வாஞ்சிப்போம். ஆமேன்.